தெற்காசியாவில் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வரும் நாணயமாக இலங்கையின் ரூபாய் மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வரும் நாணயமாக ரூபாய் மாறியுள்ளது. நேற்று 80% வீழ்ச்சியடைந்திருந்தது. எனினும் இன்று அதைவிட சற்று அதிகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசாங்கம் வீழ்த்தப்படுவதற்கு காரணம் மத்திய வங்கியின் திருட்டு என இவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். மத்திய வங்கி திருட்டில் என்ன திருடப்பட்டது? ரணில் விக்ரமசிங்க பணத்தை எடுத்தாரா? அப்படி எதுவும் இல்லை. அதில் உள்ள ஒரே திருட்டு விலைமனு மோசடி. அரசாங்கத்தின் ரகசியம் ஒன்றை வெளியே கசிய விட்டது. எவ்வளவு தொகையான பிணைமுறைகள் விடுவிக்கப்பட உள்ளன என்பதையே வெளியே கசிய விடப்பட்டது. அந்த விவரம் வெளியே கசிந்தது. உங்களுக்கு தெரியும், அர்ஜுன மகேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் அதனை எடுத்து சென்றார்கள். அதன் காரணமாகவே அந்த தரப்பினர் இவ்வளவு தொகையை பெறுவதற்கு தயாரானார்கள். அந்த ரகசியங்கள் வெளியே கசிந்ததன் காரணமாக நாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நஷ்டம் ஏற்பட்டது. இந்த காலப்பகுதிக்குள் மக்களுக்கு கிடைத்த நிவாரணம் என்ன? பொருளாதார ரீதியாக நாம் வலுவடைந்தோமா? பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகரித்ததா? அப்படி எதுவும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க தூற்றப்படுகின்றார். எமது மரபணு, நாமும் அந்த மரபணுக்களால் ஓடுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியில் பலம் உள்ளது.